அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்கள் ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், வரும் அமாவாசைக்குள் உங்கள் ராசி பலனில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகுதா, நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தோட குணநலன்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் என்ன நட்சத்திரங்கிறதையும் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மன உறுதி மிக்கவங்களாக இருப்பாங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிக்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டு இருப்பீங்க. அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவாங்க. கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்தபடியே இருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்தே ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கி பழகுவாங்க. பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவீங்க. உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க. பெரிய பதவிகள் தேடி வரும் அவங்களுக்கு பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீங்க. அவர்களின் மனசில் நல்ல எண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க. தீர்காயுளுடன் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீங்க. செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. ஒரு சிலர் மருத்துவத்துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடும். மேலும் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கலைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள். பெற்றோர் நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி தருவாங்க. மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும். உயர்கல்வி யோகம் உண்டாகும். அதிக நண்பர்களை பெற்றிருப்பீங்க. சிறு வயதிலேயே சொந்த வீடு, வாகன வசதிகள் உங்களுக்கு அமையும். இவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்கணும்னு நினைப்பீங்க. அதன்படியே அவர்களை வளர்ப்பீங்க. தாயிடம் அதிக பாசம் கொண்டு இருப்பீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணு. அணிய வேண்டிய நவரத்னம் பவளம். வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் வைத்தீஸ்வரன் கோவில். மேலும் 3-4 பாதத்துக்குரிய குணநலன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ராசி அதிபதி செவ்வாய் வார இறுதியில் உச்சம் பெற்று ராசியை தனது 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதனால் குடும்பத்தில் நிம்மதி கூட போகுது. சாதிக்கும் எண்ணம் மேலோங்க போகுது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. தொழிலில் நல்ல லாபம் உண்டாக போகுது. தலைமை பதவி உங்களை தேடி வரப்போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை இந்த வாரம் கிடைக்கப் போகுது. விவேகமாக சிந்தித்து தொழிலை வளப்படுத்த போறீங்க. எதையும் எதிர்கொண்டு லாபகரமான நிலையை அடைய போகிறீங்க. நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் தெளிவும் சுகமும் இந்த வாரம் ஏற்பட போகுது. உயர்கல்வியால் மேன்மை உண்டாக போகுது. கல்லூரி அரியர்ஸ் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 13/1/2026 அன்று மாலை 5:21 முதல் 16/1/2026 மாலை 5:48 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் யோசித்து செயல்பட்டால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உங்களால் சிக்கனத்துடன் செயல்பட்டால் விரயங்களை தவிர்க்க முடியும். முருகனை செவ்வரளி மலர்களால் அர்ச்சித்து வழிபட நினைத்தது உங்களுக்கு நடந்தேறும். மேலும் இந்த வாரம் நன்மை தீமைகள் கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. சில போராட்டங்கள் அதிகமாக இருக்க போகுது. சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்பான நேரமாக இந்த வாரம் அமையப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளால் சில நன்மைகள் உண்டாக போகுது. மேலும் உத்தியோக ரீதியாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்க போகுது. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாக போகுது. தொழிலை மேம்படுத்த சரியான நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலும் குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் கிடைத்து நன்மை அடைய போகிறாங்க. இந்த வாரம்
ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் முதலீடுகள் செய்கிற விஷயத்தில். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை இந்த வாரம் கொண்டு வரப்போகுது. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால சுபகாரியங்கள்லாம் தடையில்லாமல் நடக்க போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பங்கு பரிவர்த்தனை தொழிலில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளில் நிதானமாக செய்யணும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் அரசியல்வாதிகள் ஆதரவை நாடலாம் நீங்கள். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 9, 13. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டம நாள்னு கேட்டிங்கன்னா 14ஆம் தேதி இரவு முதல் 15ஆம் தேதி இரவு வரை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகளும் அவசியமான செலவுகளாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை வலுப்படும். சகோதரர்கள் உங்ககிட்ட கேட்குற உதவியை நீங்கள் மகிழ்ச்சியோடு செஞ்சு தருவீங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறியானாலும் கூட முடிஞ்சிடும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. மறைமுக போட்டிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுப்புகள் கூடுவதால் மனசில் சோர்வும் அமைதியும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட கணவரின் அன்பு சோர்வை விரட்டி உற்சாகப்படுத்தும் உங்களை. மேலும் இந்த வாரம் தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் செல்வம் சேரப்போகுது. அதே வேளையில் ராசியை சனி பார்ப்பதால் அடுத்தவர் விஷயங்களில் நீங்கள் தலையிடும்போது கவனமாக இருங்க. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் உங்களுக்கு சேரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்க போகுது. தொழில் விஷயமாக வெளியூர் சில நேரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற போகிறீங்க. குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்பட போகுது. பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாக போகுது. கலைத்துறையினருக்கு எல்லோரும் எளிதில் வசீகரிக்கும் திறமையை அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டப்பட்டவங்க விலகிடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் கூட உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டி முன்னேற்றத்தை அடைய முடியும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்களை உண்டாக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க தேவையான உத்வேகம் கிடைக்கும். தைரியமாக இருக்க இறைவனை வேண்டுங்க. மேலும் எடுக்கும் வேலைகள்லாம் எல்லாமே வெற்றி உண்டாகும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெரியோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் புதன் அன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. மேலும் கற்பக விநாயகரை நீங்கள் வழிபட முன்னேற்றம் உண்டாகும். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானால் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரக்கூடும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை மாறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகக்கூடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதன் வியாழன் அன்று பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் என பொழுது இனிமையாக கழியும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும். தொழில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போறீங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவீங்க. சிலரின் உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத தவிர்த்திடுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாகும். பூஜை வழிபாடுகள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு ஈடேற செய்யும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உங்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் மனசில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரப்போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது. மக்கள் சேவையில் ஈடுபடுவது காரணமாக மக்களால் பாராட்டப்பட போகிறீங்க. வியாபாரிகளால் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண போகிறீங்க. சிலருக்கு பணி நிமித்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட போகுது. இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது.
மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறப் போகுது. பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்படணும். மேலும் புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற யாவும் வாங்கக்கூடிய யோகம் அமைய போகுதுங்க. சேமிப்பு பெருக போகுது. பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்ட போகிறாங்க. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பினை பெற போகிறீங்க. பரிகாரமாக நீங்கள் முருகனை வணங்கினால் கஷ்டங்கள்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் ஒரு செல்வாக்கு மிக்க நபரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில், வாழ்க்கையில் புதிய நபர்களிடம் நல்ல இணைப்பை ஏற்படுத்துறதால உங்கள் இலக்குகளை அடைய உதவும். உங்களுக்கு கடினமான நேரத்தில் ஒரு நண்பரையோ அல்லது உறவினருக்கு ஆதரவாக இருப்பதால் உங்களுக்கு பாராட்டுகளையோ பெற்றுத்தரும். அதிர்ஷ்டமான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 2. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.